Okay, welcome back again to the faith thoughts. விசுவாச எண்ணங்களை போதிக்கிற இந்த டெலிகாஸ்டிங் வந்ததுக்காக ரொம்ப சந்தோஷம், நன்றி. Keep watching and your future will change starting today. இன்று முதல் உங்கள் எதிர்காலம் மாறும். Previous two broadcasts I was talking about confused faith and clear faith. குழம்பின விசுவாசம், விசுவாசமும் இருக்கும் அவிசுவாசமும் இருக்கும் சில பேச்சில். They talk faith and unbelief. And the second session we talked about clear faith. When his own daughter died, he talked faith in front of all the disciples and Jesus. That's Jairus. Today I'm going to talk to you about confident faith. தைரியமுள்ள விசுவாசம், துணிகர விசுவாசம். That's in 1 Kings 17 chapter, verse 10 through 16. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 10 முதல் 16 வசனங்கள். There are a lot of 17 chapters and more. There are 24 books in the Bible, has 17 chapters and more. Every 17 chapter is a victorious special chapter. You watch the first Genesis 17 chapter. God said, I am El Shaddai. I am changing your name. You're going to be blessed. You're going to have Isaac. You're going to leave that bondage with plenty, abundance. It's a success. And then just to skip some more, 1 Samuel 17, David knocked out Goliath. 1 Kings 17, Elijah challenging. Okay, on and on. Luke 17, it's a full Christian life is in the 37 verses. அந்த லுக் அப்போ அதிகாரத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கை முழுவதும் ஆரம்பத்திலேருந்து ராப்சர் வரைக்கும் 37 வசனங்கள் எல்லாமே இருக்குது. 17 சாப்டர் இஸ் வெரி ஸ்பெஷல். பைபிளில் 17 என்பது வெற்றியின் எண். ஸோ ஹியர் இஸ் சம்திங் நியூ கம்மிங் அப். எலைஜா. அண்ட் காட் டோல்ட் எலைஜா, யுவர் டைம் சீசன் இஸ் ஓவர் அட் கேருத். உன்னுடைய காலம் முடிந்தது. நீ புறப்பட்டு சாரப்பேத் என்ற ஊரில் அங்கே ஒரு விதவை இருக்கா, அவகிட்ட போ. அந்த விதவை உன்னை பராமரிப்பாள். அந்த காகத்துக்கு போஷிக்க, இங்கே விதவைக்கு பராமரிக்க. தட் மீன்ஸ் சஸ்டெயின் யூ, நாட் ஜஸ்ட் ஃபீட் யூ, சஸ்டெயின் யூ. வெகு காலம் உனக்கு சாப்பாடு கிடைக்கும், பஞ்சம் முடிகிற வரைக்கும் சாப்பாடும். அவர் எலைஜா கேம் அண்ட் ஹீ கேம் டு Zarephath. ஓகே சிஸ்டர் Zarephath, ஓகே ஐ வாண்ட் டு ட்ரிங்க் சம் வாட்டர். டெஸ்ட் பண்ணுறாரு இந்த அம்மா தான் நான். ஏன்னா காட் நெவர் told Elijah, you go. She may give you water, she won't give the meal, she will argue, you have to force her. He didn't tell anything. It's up to the man of God to do the faith work. So அவர் போகிறாரு, தண்ணி கேட்டார். She began to give water. ஏன்னா தண்ணி கொடுக்குற ரொம்ப ஈஸி இல்லை. சர்ச்சில் தண்ணி காணிக்க போடுறாங்கல்ல, 100 ரூபா 50 ரூபா, அதெல்லாம் தண்ணி காணிக்க. டைதுன்னு வரும்போது தான் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இப்போ அப்படி போகும்போதே அவர் கேட்குறார், கொஞ்சம் கேக் கூட கொடுக்குறியா? While she was going to fetch, he called her and said, bring me, I pray thee, a morsel of bread in thine hand. கொஞ்சம் ப்ரெட்டு கொடுமான்னு கேட்டார். இந்த அம்மா சொல்லுது, ஐயா பாஸ்டர், உங்கள் வேலையே தான்ப்பா, இருக்கிறதே எடுத்துகிட்டு போயிடுற வந்தீங்க. அது ஒரு கேக்கு சாப்பிட்டு சாகும்போதாவது ஏதோ திருப்தியாக வயிறு நிறையா சாப்பிட்டு சாகலான்னு பார்த்தா அதுக்கும் விட மாட்டியா? You never let us eat joyfully and die. Even before we die starving. அப்படின்னு அப்படி அந்த தாட்டில் ஆர்கியூ பண்ணுது. Hey, listen, I brought 2 sticks. காட் சொன்னார், நீ அவரை 3 வருஷத்துக்கு சாப்பாடு போடணும். 2 குச்சி ஏன் போகிறக்குன்னு? லாரி நிறையா குச்சி எடுத்துகிட்டு வரணும்ல, விறகு. கொடுக்குற பிளான் இல்லை அந்த அம்மாவுக்கு. ஆண்டவரே சொன்னால் கூட சில பேர் கொடுக்க மாட்டாங்கல்ல, உங்களுக்கு தான் தெரியுமே சர்ச்சில். அந்த மாதிரி ஒரு அம்மா இது. ஓகே, 2 குச்சி வச்சுருக்கேன், நானும் என் பையனும் இதை சாப்பிட்டு சாக போகிறோம். We planned our funeral service, but you don't seem to do the funeral for me. You are asking me to give. I don't know what you are going to. என்னப்பா, நான் கடைசியாக சாப்பிட்லான்னா அதையும் கேட்குற, ஃபியூனரல் சர்வீஸ் நீங்கள் நடத்துவீங்களா, உங்கள்கிட்ட கொடுக்கலாமா என்ன அப்படின்ற டைப்பாக அது பேசுது. எலைஜா சொன்னார், ஏய் நான் தான் வந்துட்டேன் இல்லை, நீ எங்கே சாக போகிற? அப்படி தான் பேசணும் விசுவாசிகள், ஊழியக்காரர். நான் வந்தாச்சு இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் புருஷன்லாம் வந்துடுவார் எங்கே இருந்தாலும். அப்படி பேசணும். எலியா சொன்னார், பயப்படாதம்மா, ஃபியர் நாட்,
நீ சொன்னபடி நீ செய்யலாம். நீ சொன்னபடி செய்யலாம், நீயும் சாப்பிட போகிற, ஆனால் முதல்ல எனக்கு கொடு. கிவ் மீ ஃபர்ஸ்ட். அமேசிங் இல்லை எலைஜா? அப்போஸ்தலன் பால் பாருங்கள், அவர் ரொம்ப சாஃப்டாக நைஸாக சொல்கிறாரு. 2 Corinthians 9 chapter verse 7, I'm not forcing you, I'm not making you sad to give whatever you decide. நான் கண்டிப்பாகவும் இல்லை, வசனமாகவும் இல்லை. அவனவன் என்ன தீர்மானம் பண்ணிக்கிறானோ அதன்படி கொடுக்கட்டும், சந்தோஷம் மாத்திரம் கொடுங்க. அவன் தீர்மானிச்சதை கொடுக்க சந்தோஷமாக தானே கொடுப்பான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா? நீ என்ன சொல்கிற, நான் டிசைட் பண்ணல நீ எவ்வளோ கொடுக்கணும்னு, எப்படி கொடுக்கணும், நீ டிசைட் பண்ணிக்க. அப்படி எலியா போய் சொல்லியிருந்தாருன்னா, சிஸ்டர் வாட் எவர் யூ ஃபீல் லைக் கிவிங்னா அவர் தண்ணி தான் குடிச்சிட்டு இருந்துருக்கணும். இவர் அந்த அம்மா சாப்பிட்ற கேக்கே வாங்கி சாப்பிட்றாருன்னா இவருக்கு ஏதோ தெரியும். இவர் அட்ரஸ்ஸு ஃபர்ஸ்ட் வேர்ஸில் என்ன இருக்குன்னு தெரியல, அவர் அட்ரஸ்ஸு. That's the first verse he comes in all the Bible, 17th chapter verse 1. Elijah the Tishbites of Gilead went to Ahab the king, not ordinary person. King கிட்டே போயிட்டார். Hey, I am standing in the presence of the Lord. என் அட்ரஸ் என்ன தெரியல, தேவ சமூகம் தான் என் அட்ரஸ்ஸு, அங்கே தான் நான் ஜீவிக்கிறேன். அதனால் நான் சொல்கிற வரைக்கும் மேலேயும் தண்ணி வராது, கீழேயும் பனி கிடையாது. என்ன தைரியம்பா! அங்கே அப்படி சொல்லிவிட்டு இந்த விதவைக்கு, இவர் தான் அந்த பஞ்சத்தையும் உண்டாக்குனார், இவர் சாப்பாடையும் கேட்குறாரு. அந்த விதவை கூட சொல்லிக்கலாம், நீ தான் அதுக்கு காரணம், உனக்கு சாப்பாடாக போடுறது அப்படின்னு கூட சொல்லியிருக்கோம். Widow said, you are the one who caused all this famine, making thousands of people die. You want me to give you food? Get out of here. 2 குச்சியில் பையன்ட்ட ஒரு குச்சியை வச்சு விரட்டியிருக்கலாம். இந்த அம்மா தேவ சத்தம் கேட்குது, ஆனாலும் கொடுக்குற குணம் எல்லாருக்கும் வராதே, எல்லாருக்கும் வராது. எல்லாம் வாங்கிக்கிறது தான் இஷ்டம். அவங்களுக்கெல்லாம் கொடுப்பதை பார்க்கலாம் வாங்குவதே ஆசீர்வாதம். அவங்க வசனமே வேறு. வாங்குவதை பார்க்கும் கொடுப்பதே மிகுந்த பாக்கியம். அந்த மிகுந்தன்றது தமிழ் பைபிளில் இல்லை, பாக்கியன்னு போட்டிருக்கு. மோர் பிளெஸ்ட் டு கிவ். ஸோ எலைஜா இஸ் லுக்கிங் அட், ஐயோ இந்தம்மா கடைசி கேக் வச்சு தின்னுட்டு சாக போதே, ஆண்டவர் சொன்னது இது ராங் அட்ரஸோ அப்படின்னு இல்லை. அவர் சொன்னார், அம்மா நான் ஒன்று என்னத்துக்கு வந்திருக்கேன்னு தெரியல, இந்த பஞ்சத்தில் ஒன்று கொழுப்பாக தடியாக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். ஐ எம் கம் டு மேக் யூ ஃபேட் இன் ஃபேமின். ஐ கம் டு ஃப்ளோட் யூ இன் அ ஃப்ளட். வெள்ளத்தில் ஒன்று மிதக்க வச்ச வந்திருக்கேன். ஐ கம் டு மேக் யூ ரிச் இன் அ டிப்ரெஷன். பொருளாதாரம் இறங்குற காலத்தில் ஒன்று செழிப்பாக வந்திருக்கிறேன். Give me that first. Let me eat it first. என்ன சொல்கிறார் எலியா? If you eat this, that will be the last cake. Like you name it. இதுதான் கடைசி கேக்கு, சாப்பிட்றோம். நீ சாப்பிட்டா அது பேர் கடைசி கேக்கு, நான் சாப்பிட்டா அது பேர் முதல் கேக்கு. முதல்ல எனக்கு கூடாது. இந்த அம்மா பார்க்குது, தேவன் பஞ்சம் உள்ள உனக்கு மாவு குறையாது, எண்ணெய் குறையாது அப்படின்னு சொல்லி அப்படி உறுதியாக பேசினோன்னே அந்த அம்மா அப்பா இவருக்கு என்னமோ தெரியும், நமக்கு தெரியாது இவருக்கு தெரியும், கொடுத்து தான் பார்க்கலாமேன்னு கொடுத்தது. ஸோ வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் இன் Paul talking and Elijah talking? Paul doesn't know the Lord as much as Elijah knew the Lord. பஞ்சத்தில் விதவைகிட்ட கடைசி கேட்க வாங்குறாருன்னு என்ன ஆளவர் இவர்? ஒன்றும் பஞ்சம் இல்லை, எல்லாம் சபையார் உட்காந்துருக்காங்க, நீ என்ன யோசிக்கிற கொடு, ஒன்றும் வற்புறுத்தலை அப்படின்ட்டு லைட்டாக விடுறார். என்ன சொல்கிறார் பால்? நீங்கள் நான் ஏதாவது சொல்லி கொடு, ஒன்று ஆசீர்வதிப்பாருன்னு, அப்புறம் ஆறலான்னு என்ன பிடிச்சிக்காதீங்கப்பா, நீங்கள் தானே தீர்மானித்து கொடுத்தீங்க அப்படின்ட்டு தப்பிச்சுக்கிட்டு போகிறார். ஏன் தெரியுமா? Paul does not know his God fully until before his death. அவர் மரணத்துக்கு முன்னால் தான் அவர் யாருன்னே அவருக்கு தெரியும். அது வரைக்கும் விசுவாசிச்சுட்டு இருந்தார்களே, ஆண்டவரை ஃபுல்லி அறியவில்லை. Philippians 3rd chapter verse 10 also say, I may know him, I want to know him, I believe him, but I want to know him. அவரை அறிய விரும்புகிறேன், அவரை விசுவாசிக்கிறேன், ஆனால் ஃபுல்லாக எனக்கு தெரியாது. என்ன வித்தியாசம் தெரியுமா? I'm just going very fast, வேகமாக போகிறேன். What's the difference between believing and knowing? Okay, January, Brother Daniel is engaged to
Sister Mary. Okay? Daniel, January 5th engagement. January 10th, our friend வந்து கேட்குறாரு. He's asking Daniel, you believe Mary going to be your wife? Mary அந்த சிஸ்டர் உங்கள் மனைவி ஆவான்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? Daniel said, yes, I believe. She will be, man. We are engaged. She will be my wife. அப்படின்னாரு. மார்ச் 5 கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகே, மார்ச் 10 ஃப்ரெண்டு வந்து கேட்குறாரு, you believe Mary going to be your wife? I believe. What do you mean, believe? I know she is my wife, man. வித்தியாசம் இல்லை. Believing வந்து you are expecting something will happen. Knowing வந்து it already happened. பால் சொல்கிறாரு 2 Timothy chapter 1 கழுத்து போகுது, just before his death. It's the last epistle. I know in whom I believed. So far I believed. I have known இல்லை, I know. இப்போ தான் தெரியுது. I have known him all along இல்லை, I know in whom believed. இது வரைக்கும் பிலீவ் பண்ணவர், இப்போ எனக்கு நல்லா தெரியுது, அவர் எனக்கு கிரீடம் வச்சுருக்காரு. You understand? When you know God, you can challenge anybody to give to the kingdom of God. I'm telling you truly, if you are a giving person, God will lift you higher. God will elevate you. Solomon gave, 1 Kings 3rd chapter, verse 4 and 5, Solomon gave 1,000 offerings. கேட்காமலே கொடுத்தான். அன்றைக்கி நைட்டு கனவுல வந்துட்டார், ட்ரீமில். God came and said, hey, what do you want, man? You are just honoring me like this. காணிக்கை வந்து ஆனர் பண்ணுறது. ஒரு ப்ரீச்சருக்கு நல்ல காணி கொடுத்தா அந்த மெசேஜ் நீ ஆனர் பண்ணுற, அந்த ரெவலேஷன் வழங்கிட்ட, இந்த வசனத்துக்கு மரியாதை கொடுக்குற. ஆனர் த லார்ட் வித் தை சப்ஸ்டன்ஸ். நீ வேறு எதுலேயும் அவரை ஆனர் பண்ண முடியாது. நீ வாயில் பேச்சில் ஆனர் பண்ணலாம், கையில் ஒன்றிய பொருளில் ஆனர் பண்ணலாம். ஏன் தெரியுமா? யூ ரிசீவ்டு சால்வேஷன் ஃப்ரம் ஹிம், யூ ரிசீவ்டு ஹீலிங் ஃப்ரம் ஹிம், ரட்சிப்பு பெற்ற அவர்கிட்டருந்து, சுகத்தை பெற்ற. யூ ரிசீவ் ஹோலி கோஸ்ட் ஃப்ரம் பரிசுத்தாவை பெற்ற. யூ ரிசீவ் ஜாப் ஃப்ரம் ஹிம், அவர்கிட்ட மூலமாக வேலை கிடைச்சிது. யூ ரிசீவ் ஃபைனான்ஸ் ஃப்ரம் ஹிம். இதில் எதை கொடுக்கலாம் அவருக்கு? அவருக்கு ரட்சிப்பு கொடுக்க முடியுமா நீ? அவருக்கு ஹீலிங் கொடுப்ப? Can you give healing? Can you give Holy Ghost and peace? You can give the substance. You understand? When you give substance, you are honoring God. He will honor you. Understand? சென்ச்சுரியன் புறஜாதியானால் தான் அவன் வீட்டுக்கு வரேன்னார. இந்த கானானிய ஸ்திரீயும் புறஜாதி, அவள் சட்டை கூட பண்ணலையா? கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டுல அவளுக்கு கிடச்சிது. ஏன்? அவள் ஒன்றுமே காணிக்க கொடுக்கலையா? இவர் நூற்றுக்கு அதிபதி, அவர் காசு போட்டு சர்ச்சு கட்டினாரியா? அந்த மாதிரி ஆளை கேள்விப்பட்டோன்னு நான் வரேன் வீட்டுக்குன்னாரு. இதெல்லாம் தெரியாமல் Christians are suffering. Give to God. You will be blessed beyond your expectation. He will elevate you to the highest level. Promise பண்ணதுக்கு மேலே செய்வார். நீ நினைக்கிறதுக்கு மேலே செய்வார். ஜோசப்புக்கு சொன்னார், உன் குடும்பம் வணங்குன்னு. கடைசியில் பார்த்தா குடும்பம் மாத்திரம் இல்லை, தேசமே வணங்க வச்சார். What kind of a God we have, my God. He will do more than he said he will do. He will do more than you ask, more than you think, more than you imagine. அப்பேற்பட்டவர் கொஞ்சம் கனெக்ஷன் வச்சுக்கப்பா அவனுடைய சப்ஸ்டன்ஸில். ஜான் பால்னா everybody knows about one thing. John Paul always says, stingy people don't have faith. கருமி பிசுனாரிக்கு விசுவாசமே கிடையாது. If you are stingy, you have no faith. Because you are not giving your money to God, because you trust your money more than God. இதை வச்சுக்க, அதை வச்சுக்க மாட்டேற. அவர் மேலே நீ மரியாதை வச்சுன்னா இதை கொடுப்பையா? அதான் நம்பர் 1. அவர் நம்பர் 2 தான் அவனுக்கு. இந்த சும்ன கை சர்ச்சில் தான் இருந்தான்னு சொன்னேன். Stretch your hand. Bless this ministry. Sell your land, man. Sell your second house. கொடுத்து பாரு என்ன ஆகுதுன்னு பாரு. I gave my house. I told you in the first session. Somebody bought it. I bought it. After that, when I came for ministry, I gave the house, my cars, and all the money in the bank account. God gave me bigger house in Tulsa. I gave 4-bedroom house.
God gave me 6-bedroom house. And then I let that go also. I had 4 cars. I gave all of them. And then God gave me 8-bedroom house in Pennsylvania. God is always bigger than you. He will always give more than you give. This man said, if you put that seed, that's a seed, don't eat the seed. If you put that seed in your soil, in your dirt, the mannudane, this is soil, your body is soil, it goes to earth. If you put the seed in your ground, famine will send you out of the world. If you put that seed in this ground, I will send the famine out of your family. What do you want? நீ உன் விதையாகிய அந்த கடைசி அப்பத்தை உன் நிலமாகிய உன் உடம்புல போட்டினா பஞ்சம் உன்னை உலகத்தை விட்டு உன் பையனையும் அனுப்பிடும். அந்த விதையாகிய கடைசி அப்பத்தை முதல்ல இந்த நிலத்தில் போட்டினா நான் பஞ்சத்தை உன் குடும்பத்தை விட்டு அனுப்புவேன். எது வேணும் பார்த்தா அந்த அம்மா அட்டா சரின்னு கொடுத்தா. அந்த மாதிரி கொடுங்க. ஓகே, I dare your guts of faith. May I see you release your finance fund. Tremendous. இந்த மாதிரி மெசேஜ், நேஷன் சேஞ்சிங் மெசேஜ் அது. திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் இண்டிவிஜுவல் சேஞ்சிங், நேஷன். ஃபஸ்ட்டு ஆபிரகாமுக்கு சொன்னார், உன் நிமித்தம் ஆல் த ஃபேமிலிஸ் ஆஃப் தி எர்த் ஷல் பி பிளெஸ்ட். 12th chapter. 22nd chapter என்ன சொன்னார், அவனுடைய பெஸ்ட்டு சைல்டை கொடுத்தவன ஃபேமிலி இல்லை, ஆல் த நேஷன் டர். இதெல்லாம் நேஷன் சேஞ்சிங் மெசேஜ், ஃபேமிலி மாத்திரம் இல்லை. அண்டர்ஸ்டாண்ட்? யூ பிகின் டு பிகம் அ கிவர், you will be on top. Elijah said, give that cake first to me. Watch me eat. You will have plenty. I will make that one cake into 6,000 cakes. 1,000 days, 3 of us, you, your son, myself, 2 meals every day, 6 meals every day. For 1,000, I will convert into 6,000 meals. My God. அப்படி கொடுக்குற உங்கள் விதை இன்றைக்கி இந்த வசனத்தை கேட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் பிளெஸ்ஸிங் 6,000 டைம்ஸுக்கு மேலே வரும். உங்கள் பிஸ்னஸ் இன்டர்நேஷ்னலுக்கு போகும். கிடைக்காத அட்மிஷன் உங்கள் பிள்ளைங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பார்த்து விரும்புகிற வீட்டில் உள்ளே போவீங்க. ஆமென். ஒரு நாளும் டாக்டருக்கு ஒன்றுமே கொடுக்க அவசியம் இருக்காது. ஹாஸ்பிட்டல் பக்கமே போக மாட்டீங்க. போய் ஜெபம் பண்ண போகலாம், நீங்கள் அட்மிட் ஆக மாட்டீங்க. உங்கள் தெருவில் ஆம்புலன்ஸே வராதுங்க நீங்கள் இருக்கிறதுனால. உங்கள் தெருவில் போலீஸ்காரே வராது நீங்கள் இருக்கிறதுனால. அந்த தெருவே ஆசீர்வதிக்கப்பட்டது. இந்த மாதிரி ஃபெய்த்தில் லீவ் பண்ணணும். ஆபிரகாம், உன்னால் 750 கோடி ஜனங்கள் உலகத்தில் இருக்க, அவ்வளோ பேர் ஆசீர்வாதம் உனக்குள்ளே பேக் பண்ணி வச்சுட்டேன். God has packed Abraham as a seed for the whole world. All the blessing of 7.5 billion people in the world are going from you. Pastors மீட்டிங்கில் பாஸ்டர் கேட்குறாங்க, சூட்கேஸ் கிடைக்குமா? எனக்கு என்ன கிடைக்கும்? ஏயா நான் பேசும்போது சொல்கிறேன், சூட்கேஸ் கம்பெனியும் உன்கிட்ட இருக்குதியா? ஆசீர்வாதம் உனக்குள்ளே இருக்குது, எங்கே வெளியே தேடுற? நீ கொடுக்க ஆரம்பி. நான் போகிற பாஸ்டர்ஸ் மீட்டிங்கெல்லாம் அவங்க மணி பர்ஸ் எம்டி பண்ணி போடுறாங்க, கற்றுக்கிறாங்க, இந்த டீச்சிங்கை விளங்கிட்டுறாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? யூ பிகம் அ கிவிங் பர்சன். Elijah made that woman. First 4 days dead case raised up. Second fresh dead. Third about to die. எல்லாம் ஃபெய்த் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஆமென். She prevented that both of them death. அப்புறம் சன் died. ஏன் தெரியுமா? அப்போ தான் சொன்னான், நாங்கள் 2 பேரும் சாக போகிறோம். 2 பேரும் செத்துருப்பாங்க. ஆண்டவர் அவளை உயிரோடு வச்சு, நீ சொன்னபடி அவன் செத்துட்டான், ஜாக்கிரதை, நான் எழுப்பி தரேன்னு. அவன் ஏன் சத்தான் தெரியுமா? நாங்கள் 2 பேரும் சாக தான் போகிறோம்னு சொல்லிச்சு. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தீன்னா திடீர்னு நீ தூங்கும்போதே போயிடுவேன். ஓகே, God bless you. I know you like what I'm preaching, but it looks like strange message. இந்த மாதிரினா ஒரு மாதிரி பேசுகிறாரு, ஒரு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீ கை கட்டுனா ஐ சே ஃபோல்ட் யுவர் ஹேண்ட்னா அப்படி பண்ணுவாங்க சர்ச்சில். இல்லை இந்த கை உள்ளே போகுது, இந்த கை உள்ளே போடுங்க அப்படி கட்டினா ஒரு மாதிரி இருக்கும். ரெண்டும் அவங்க கை தான், அதை மாற்றி எப்போவுமே இப்படி தான் கட்டுவாங்க. இல்லை இப்படி கட்டுங்கன்னு சொன்னால் அப்படி பக்கத்தில் பார்ப்பாங்க.
அந்த மாதிரி உங்கள் கையை கொஞ்சம் மாற்றி கட்ட சொல்கிறேன். ஐ லவ் யூ வெரி மச் சொல்லுங்கள். ஜான் பால், we love you very much. I will be coming more. Give you 95 standard of faith பைபிளில் இருக்குதியா, இந்த லெவலுக்கு போங்க. அப்போ தான் அவரை போல் மாற முடியும். உங்களை அவரை போல் ஆக்கிட்டாரு, நீங்கள் தான் ஆகணும். ஆக்கி முடிச்சிட்டார். பெராஷித் பரா எலோஹிம் எட் ஹஷமாயிங் வியட் ஹஹரட்னு எபிரேய பாஷையில் பெராஷிட்ன்ற வார்த்தையிலேயே சிலுவை இருக்குது. பெத்துனா பெத், ரஷ், பேரானா சன்னு, அலஃப்னா சன் ஆஃப் காட். முதல் 3 எழுத்து பைபிளில் சன் ஆஃப் காட். ஷின், யோத், டாவ், பெராஷித். ஷின்னா கில்டு, யோதுனா சொந்த கை, டாவுனா கிராஸ். சன் ஆஃப் காட் killed by his own hand on the cross. முதல் வார்த்தையிலே எல்லாமே முடிஞ்சிச்சு. சிலுவையில் மறித்து என்ன சொன்னார்? இட் இஸ் ஃபினிஷ்ட். இந்த பைபிளில் 7,74,747 வார்த்தைகள் இருக்குது. இந்த முதல் வார்த்தையில் அந்த ஹோல் பைபிள் அடங்கியிருக்கியா? அதான் நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா. நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாலே உங்கள் ஆசீர்வாதம்லாம் முடிஞ்சிருச்சு. கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, இன்னும் பார்க்கல நீங்கள், ஆனால் எல்லாம் ரெடியாக இருக்குது. இந்த ரெவலேஷன் வழங்கிட்டீங்கன்னா ஒன்று ஒன்றா பார்ப்பீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? யூ ஸ்பீக் வாட் யூ டோன்ட் see, you will see what you want to see. நீங்கள் பார்க்காதெல்லாம் பேசுங்க. நீங்கள் பேசுறதை ஒரு நாள் பார்க்க போகிறீங்க. எலைஜா, மேன் ஆஃப் அ gutsy faith, துணிகிற விசுவாசம். சில மெசேஜ் இருக்குது, விசுவாச திமிர்னு பிரசங்கம் பண்ணுவேன். சொல்லுவாங்க பணத்திமிர்ன்றாங்கள, என்ன பண்ணலான்னு நினைக்கிறான். விசுவாச திமிர் இருந்தால் அவனுக்கு மேலே நீங்கள் பண்ணாதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். விசுவாச திமிர் இருந்தால் அப்படி தான் பேசுவோம். இவருன்னா ஒரு மாதிரி பேசுகிறாருன்னா விசுவாச திமிர் அவருக்கு. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். என்ன மாதிரிப்பா நீ? எனக்கு எல்லாம் கூடும், நீ விசுவாசித்தா எல்லாம் கூடும். கம் ஆன், லெட்ஸ் ட்ராவல் டுகெதர். Would you like to அந்த லெவலுக்கு போகிற விருப்பமா? ஜம்ப் பண்ணட்டுமா? I will pray for you. Father, I pray for these people. I bless them as they watch. In the name of Father, Son and the Holy Ghost, who finished everything when you began. ஆரம்பித்த முதல் வார்த்தையில் எல்லாத்தையும் முடிந்தன்னு சொல்லி முடித்து விட்டேன். இப்பேற்பட்ட தேவனை வச்சுக்கிட்டு வாடகை கட்ட முடியல, ஃபீஸ் கட்ட முடியல. வாடகை கட்ட முடியலன்னா அந்த வீடே சொந்தமாக போகுது, அவங்களுக்கு தெரியல. அதெல்லாம் அவங்க வீடு தான். இப்படி விசுவாசத்துக்கூட ஆண்டவரே, ஜனங்களுக்கு விசுவாசத்துக்கூடும். அவர்கள் எல்லாம் உடையவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரியல. They don't know who they are. They are made like you. They don't know yet. So today, as they watch this television, let them continue to watch this. தொடர்ந்து இந்த காட்சியை அவர்கள் காண்பார்களாக. விசுவாசத்திலே எலியாவை காட்டிலும், பவுலை காட்டிலும், யோவானை காட்டிலும் மிஞ்சி போவார்களாக. ஏனென்றால் அவர்கள்தான் முடிவல்ல, அவர்களுக்கும் மேலான விசுவாச வாழ்க்கை உண்டு. இயேசுவை போல மாறி அவள் ஜீவிக்க இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம். I bless them in the name of